வணக்கம் மக்களே. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல நெஞ்சை பிழியும் சம்பவங்களும் திகில் திருப்பங்களும் நடந்திருக்கு. கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. சென்னைக்கு காரில் போய்கிட்டு இருந்த நம்ம சேதுபதி குடும்பத்துக்கு வழியில ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரண கிணற்றில் இருந்து அவங்களை காப்பாத்துனது யாரு தெரியுமா? நம்ம சின்ன குழந்தை மீனாட்சி தான். இந்த முழு கதையையும் நான் உங்களுக்கு விலாவாரியா சொல்றேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அப்போதான் இந்த குடும்ப அரசியலும் பாச போராட்டமும் உங்களுக்கு புரியும். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு போன் கால் வருது. நம்ம தமிழ் வீட்ல ரொம்ப பதட்டமா காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ சென்னையில இருந்த ஒரு அக்கா தமிழுக்கு போன் பண்ணி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தமிழுக்கு நெஞ்சே வெடிச்சுரும் போல ஆயிடுச்சு. ஆமாங்க, அந்த அக்கா போன்ல என்ன சொன்னாங்கன்னா, சென்னைக்கு நம்ம ராஜங்கம் சேது மற்றும் குடும்பத்தார் எல்லாரும் காரில் போய்கிட்டு இருந்தாங்க. வழியில குழந்தை மீனாட்சி திடீர்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் புரியல. அதனால சேதுபதி வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லி கேட்டாரு நம்ம ராஜங்கம். சரின்னு சொல்லிட்டு வண்டியை ரோட்டோரமாக நிறுத்துனாங்க. எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்கி குழந்தையை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துல கொஞ்ச தூரம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. ஒரு லாரி வந்து பயங்கரமாக மோதி ஒரு பெரிய குண்டு வெடிப்பு மாதிரி தீப்பிழம்பு வெடிச்சு சிதறிச்சு. அந்த தீயும் புகையும் வான அளவுக்கு உயர்ந்துச்சு. இதை பார்த்த நம்ம சேது ராஜங்கம் மற்றும் குடும்பத்தார் எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஒருவேளை குழந்தை மீனாட்சி மட்டும் அழுது வண்டியை நிறுத்தாம இருந்திருந்தா அவங்க வண்டி நேரா போய் அந்த விபத்துல சிக்கி எல்லாரும் அந்த இடத்துலயே கருகி போயிருப்பாங்க. அந்த குழந்தை தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட குலதெய்வமா வந்து எல்லார் உசுரையும் காப்பாத்தி இருக்குன்னு அந்த அக்கா தமிழ் கிட்ட ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தமிழுக்கு கண்ணீர் மளமளவென ஊத்துது. அவளோட கணவன் சேதுபதிக்கு ஒன்னும் ஆகல, குடும்பத்துக்கு ஒன்னும் ஆகலன்னு நினைக்கும் போது அவளுக்கு நிம்மதியா இருந்தாலும் அந்த விபத்தை நினைச்சு அவ ரொம்ப நடுங்கி போயிட்டா. வீட்ல இருக்கிற ஈஸ்வரி பாட்டி எல்லாரும் அந்த குழந்தையை சாமியா கும்பிடுறாங்க. நம்ம செஞ்ச புண்ணியம் தான் குழந்தையா வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தி இருக்குன்னு பாட்டி கண்ணீர் விட்டு அழுவுறாங்க. குடும்பத்துல இருக்குற ஈஸ்வரி மற்றும் மோகனா எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்காங்க. ஏன்னா எப்பவும் குடும்ப அரசியலும் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்குற அவங்களுக்கு மரணம் எவ்வளோ பக்கம் வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கும் போது அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. உடனே தமிழ் அந்த குழந்தையை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்றா. வீடியோ கால்ல சேதுபதி குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அந்த குழந்தை இந்த பயமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு விளையாடுறத பார்த்த உடனே தான் தமிழுக்கு உசுரே திரும்புச்சு. சேதுபதி குழந்தை மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு அவரோட ஒவ்வொரு அசைவிலையும் தெரியுது. இதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அங்க போய் டாக்டர் கிட்ட குழந்தையை காட்டுறாங்க. அந்த லேடி டாக்டர் குழந்தையை பரிசோதனை பண்ணிட்டு இப்போ கண்டிப்பா தடுப்பூசி போடணும்னு சொல்றாங்க. ஊசி போடும் போது குழந்தை ரொம்ப சத்தமா அழுகுது. அந்த அழுகுரலை கேட்ட உடனே நம்ம சேதுபதிக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அவர் எப்பவுமே ரொம்ப முன்கோபி. ஆனா தன் குழந்தை அழுகுறத அவரால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. டாக்டர் மேலேயே கோபப்பட்டு கத்துறாரு. ஊசி போட்டா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்க ஏன் இவ்ளோ சத்தம் போடுறீங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. அதுக்கு குடும்பத்தார் எல்லாரும் சேதுபதியை சமாதானம் செஞ்சு நீங்க வெளிய போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சேதுபதி வெளிய போனாலும் அவரோட மனசு முழுக்க குழந்தை வலியில துடிக்குதேன்னு ரொம்ப பாச போராட்டமா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. தடுப்பூசி போட்ட பிறகு குழந்தைக்கு காய்ச்சல் வரும், அதனால இந்த மருந்து சொட்டுகளை சரியா குடுங்கன்னு டாக்டர் ஒரு மருந்தை எழுதி குடுத்துட்டு பத்திரமா பாத்துக்க சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. எல்லாரும் ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்காங்க. தமிழ் எப்படியாவது ஒரு டாக்டரா ஆகணும்னு ஆசைப்படுற பொண்ணு. அவளுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தெரியும். அதனால அவ தொடர்ந்து போன் பண்ணி குழந்தையை எப்படி பார்த்துக்கணும், மருந்து எப்படி கொடுக்கணும்னு அக்கறையா கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹோட்டல் ரூம்ல சேதுபதியும் ஒரு அக்காவும் குழந்தையை பார்த்துக்குறாங்க. நள்ளிரவு நேரம்.
ஆகுது சேதுபதி தூங்கவே இல்லை. அவர் ஒரு தாயா மாறி அந்த குழந்தையை மடியில வெச்சு தாலாட்டி தூங்க வெச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அலாரம் வெச்சு எழுந்து குழந்தை விழித்தவுடன் சிரிச்சு விளையாடி முத்தம் குடுத்து அந்த டாக்டர் குடுத்த மருந்தை ஒரு சொட்டு கூட வீணாக்காம அளவா குழந்தைக்கு ஊட்டி விடுறாரு. இதை தமிழ் வீடியோ கால்ல பாக்குறா தன்னோட புருஷன். இவ்ளோ முன்கோபியா இருந்தாலும் குழந்தை மேலையும் தன் மேலையும் எவ்ளோ ஆழமான அன்பும் காதலும் வெச்சிருக்காருன்னு நினைச்சு தமிழ் மனசுக்குள்ள ரொம்ப உருகி போறா. அவரோட அன்பை பார்த்து அவளுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் பெருமையும் வருது. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ராஜங்கம் சும்மா இருப்பாரா? அவர் எப்பவுமே ஒரு மிடுக்கான ஆளு. ஊருக்குள்ள அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அங்க ஒரு பெரிய மேடை போட்டு ஒரு பொது விழா நடத்துறாரு. ஏழை மக்களுக்கு தையல் மிஷின் சைக்கிள் எல்லாம் இலவசமா குடுக்குறாரு. அந்த மேடையில ராஜங்கம் ரொம்ப கம்பீரமா நிக்கிறாரு. சேதுபதி அந்த குழந்தையை கையில வெச்சுக்கிட்டு ஒரு பெருமையான அப்பாவா அந்த விழாவில கலந்துக்குறாரு. மக்கள் எல்லாரும் அவங்க குடும்பத்தோட நல்ல மனசை பார்த்து பாராட்டுறாங்க. அந்த குடும்பத்தோட கெத்து அங்க ரொம்ப பிரம்மாண்டமா காட்டப்படுது. இந்த எபிசோடோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. விழா எல்லாம் முடிஞ்ச பிறகு சேதுபதி ரூம்ல தனியா இருக்கும் போது ராஜங்கம் உள்ள வராரு. சேதுபதி அவர்கிட்ட வரப்போற எம்எல்ஏ மீட்டிங் மற்றும் பயிற்சி முகாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்போ ராஜங்கம் சேதுபதியோட தோள் மேல கை போட்டு ஒரு அதிர்ச்சியான வார்த்தையை சொல்றாரு. நீ போய் அந்த பயிற்சி முகாம்ல கலந்துக்கோ. மக்கள் கிட்ட நல்ல பேர் எடு. நீ தான் அடுத்த எம்எல்ஏ ஆகணும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சேதுபதிக்கு தூக்கி வாரி போடுது. எப்பவுமே குடும்ப முடிவுகளை தன் கைக்குள்ள வெச்சிருக்கும் ராஜங்கம் இப்போ தன்னோட மகனை நேரடி அரசியல்ல இறக்கி விட முடிவு பண்ணிட்டாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப அரசியல் இருக்கு. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயங்கள்னு பார்த்தா அந்த விபத்து நடக்கும் போது உசுறு போயிருமோன்னு எல்லாரும் பயந்த அந்த நொடிகள் தான். அதுக்கப்புறம் ஊசி போடும் போது குழந்தை அழுததை பார்த்து சேதுபதி கண் கலங்கி துடிச்சது ஒரு அப்பாவோட நிஜமான பாசத்தை ரொம்ப ஆழமா காட்டுச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம குழந்தைக்கு மருந்து கொடுத்து பார்த்துக்கிட்ட சேதுபதியோட அன்பு தான் எல்லார் மனசையும் கரைய வெச்சுது. இந்த எபிசோடோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ராஜங்கம் சேதுபதியை எம்எல்ஏ ஆக்க நினைக்கிறது தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு 2-3 சுவாரஸ்யமான கணிப்புகளை சொல்றேன் கேளுங்க. ராஜங்கம் சொன்னதை கேட்டு சேதுபதி அரசியல்ல இறங்க சம்மதிப்பாரா அல்லது தனக்கு அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கி போவாரா? மோகனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா சும்மா இருப்பாளா? கண்டிப்பா சேதுபதிக்கு எதிரா ஏதாவது ஒரு பெரிய சதி வலையை பின்னுவா. தமிழ் தான் ஒரு டாக்டரா ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்கா. இப்போ தன் கணவன் ஒரு அரசியல்வாதியா மாறுறத அவ ஏத்துக்குவாளா? இல்ல இது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புது புயலை உருவாக்குமா? இப்படி பல கேள்விகளோட நாளைக்கு எபிசோட் ரொம்ப அனல் பறக்க போகிறது. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.